அண்ணா அண்ணா தயவு செஞ்சு அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்கண்ணே. அவ செத்து தொலைஞ்சா தொலையட்டும்ண்ணே. டேய் ஓ செத்து தொலையணுமா? அப்ப சரி, இந்த நடு ஹால்லயே செத்து போறேன். பார்வதி, எதா இருந்தாலும் நீ ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து பேசிக்கலாம். தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. எந்திரி. என் புருஷனே நான் செத்தாலும் கவலை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிர் வாழணும்? நான் எங்கேயும் வரல. இந்த இடத்துல என் உசுறு போயிடட்டும். நீ என்ன வேணாலும் டிராமா பண்ணு. அதோ இங்க இருக்கிற மத்தவங்க நம்புவாங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன்டி. சிவா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஏன்டா நீ பார்வதியை கோவப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அவளை சமாதானப்படுத்தி ஹாஸ்பிடல் கூட்டு போ. அண்ணே என்ன கட்டாயப்படுத்தாதீங்கண்ணே. பார்வதி, இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கணும்னா அதுக்கு நீ முதல்ல உசுரோட இருக்கணும். நீ தெம்பா இருக்கணும். உன் தலையில இப்படி ரத்தம் போறதுனால வலி உனக்கு தான், அவங்களுக்கு இல்லை. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தை உண்டில்ல நாக்கு. என்ன, நான் சொல்றது சரிதானே? நீ அடிச்ச அடியில பார்வதிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்னடா பண்றது? அப்படி ஏதாவது நடந்ததா கூட நான் தாங்கிருப்பேன். ஆனா ஆனா உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் கலங்க வர்ற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னு வைங்க, அவங்கள சும்மா விட மாட்டேனே. டேய் சிவா, கோபத்துல சின்ன குழந்தைங்க கூட நம்ம கூட சண்டை போடுவாங்க, அடம் பிடிப்பாங்க, சில நேரத்துல அடிக்க கூட செய்வாங்க. அதை எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைச்சா நிம்மதி போயிடும்டா. அதெல்லாம் சரிதானே, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க சொல்ற அதே குழந்தைங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை யாராவது திட்டுற மாதிரியோ இல்ல அடிக்கிற மாதிரியோ இருந்தா அத பார்த்துட்டு அந்த குழந்தைங்க சும்மா இருப்பாங்களானே? சொல்லுங்க. எனக்கு அப்படிதானே நீங்களும். எல்லாரும் வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு சராசரி அண்ணனா இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கோவம் வராம போயிருந்திருக்குண்ணே. ஆனா எனக்கு நீங்க அண்ணன் மட்டும் இல்லண்ணே, எனக்கு அப்பாவும் நீங்க தான். சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பாவோட முகத்தை நான் பார்த்ததே இல்லைண்ணே. ஆனா அந்த கவலை எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்லைண்ணே. ஏன்னு தெரியுமாண்ணே? அந்த இடத்துல நான் உங்களை வச்சிருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடி யாரு எங்க அப்பாவை தப்பா பேசினாலும் நான் கொன்னு போட கூட யோசிக்க மாட்டேனே. உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா சிவா. உங்க ரெண்டு பேரையும் நான் பெத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. மனசு எனக்கு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குப்பா. இப்பவே என் உசிறு போனா கூட நான் ரொம்ப சந்தோஷமா போவேன். நீங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கிற இந்த பாசம் எந்த சந்ததியோட முடிஞ்சு போயிடக்கூடாதுப்பா. சந்ததி சந்ததியா இப்படியே இருக்கணும். கொஞ்சம் கையை எடுத்துக்கோங்க, கொடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? எப்படி அடிபட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. இங்க வர்ற பல பேரு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததா தான் சொல்றாங்க. ரொம்ப வலிக்கும்.
எரியும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னம்மா முகத்தை இப்படி உருன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா? என்னம்மா இந்த அம்மா இப்படி கல்லு மாதிரி உட்காந்துருக்காங்க? சீனு, அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. சித்தி, அத்தை எங்க போனாங்க? என்ன பண்றது சீனு? தெரியலையே மாயா. சீனு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சிவா, அவங்க 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னாச்சு என்னன்னு தகவலே இல்ல. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணியாவது கேளுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காத நீ. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு போய் வேலையை பாருங்க, போங்க. சிவா, போங்க நீ. ஹலோ. மாமா. என்ன சீனு சொல்ற? பார்வதிய காணோமா? சரி வை, நான் பேசுறேன். மச்சான், போய் பார்க்கலாம் மச்சான். ஏற்கனவே நீங்க அடிச்சது மட்டும் இல்லாம செத்து போ அது இதனால வேற சொல்லிருக்கீங்க. மனசு வருத்தப்பட்டு ஏதாவது பண்ணிக்க போறா மச்சான். மாமா, யாரு அவளா? அவ இந்த வீட்ல இருந்து நம்ம எல்லாரோட உசுரையும் தான் எடுப்பா. அவ வேற எங்கேயும் போகலாம் மாட்டா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம வேற ஏதாவது வழி பண்ணணும்னு. அதுக்கு நான் தான் வழி பண்ணட்டுமா? உன்னால முடியுமா? ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். அப்ப உங்களுக்கு புரியும் நான் யாருன்னு. சரி, ரெடி பண்ணு. வாங்க சார், சொல்லுங்க என்ன வேணும்? சார், சார் இந்த செயின்ல இருக்கிற போட்டோவை எனக்கு கிளியர் பண்ணி பிரிண்ட் எடுத்து தர முடியுமா? என்ன சார், செயின்ல இருக்கிற போட்டோ மண்ணில் விழுந்து தேஞ்சு போன மாதிரி இருக்கு. முகமே சரியா தெரியலையே. ஆமாம் சார், ஆனால் அதில் இருக்கிற ஃபேஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதை உங்களால் எடுத்து தர முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிடலாம். சார், அந்த போட்டோல இருக்கிற உருவத்தை எப்படியாவது நீங்க கொண்டு வந்துருவீங்கல்ல? மா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஏஐ வந்ததுல இருந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பா எடுத்துடலாம்.